உங்களுக்கு தெரியும். இந்த நாட்களிலே குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மத்திய கிழக்கினுடைய போர் நிலைமை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக இப்போது பேசப்படுகிறது. ஆனாலும் கூட அதனுடைய நிலைமை தொடர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளை பொறுத்தவரையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார். அதாவது ஈரானுடைய போரிலே தாங்கள் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 15 அம்ச ஆவணம் ஒன்று கையளிக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான் ஊடாக ஈரானுக்கு அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பிலே. ஆனால் அதனை ஏற்க மறுத்த ஈரான் தற்போது 5 அம்ச கோரிக்கையினையும் முன்வைத்திருக்கிறது இந்த போர் நிறுத்தம் தொடர்பிலே. இவ்வாறு மாறுபட்ட கோணத்திலே மத்திய கிழக்கு போர் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது மத்திய கிழக்கில் பார்ப்போம். சுமார் 1 மாத காலமாக நீடித்து வரும் மத்திய கிழக்கின் போர் நிலைமையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதற்கான சமிக்ஞையை கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி டிரம்ப் வழங்கியிருந்தார். ஈரான் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்திவிட்டு தாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எனினும் டிரம்பின் பேச்சுவார்த்தை தொடர்பான கருத்துக்களை ஈரான் பல சந்தர்ப்பங்களில் நிராகரித்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி டிரம்ப் மீண்டும் கூறி வருகின்றார். இவ்வாறான பின்னணியில் அமெரிக்கா ஈரானிடம் 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்கா ஈரானிடம் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன. ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களையும் மூடுதல், ஈரானுக்குள் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துதல், பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புகளை நிறுத்துதல், தீவிரவாத குழுக்களுக்கான உதவிகளை நிறுத்துதல், ஹோர்மூஸ் நீரிணையை முற்றாக திறந்து விடுதல். எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவில் உள்ள 15 அம்சங்களும் என்ன என்பது தொடர்பில் இன்னும் சரியாக அறிக்கையிடப்படவில்லை. ஈரானின் முன்மொழிவுகள் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் யோசனையை ஈரான் நிராகரித்துள்ளது. தமது நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் போது மாத்திரமே யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஈரான் தீர்மானிக்கும் என ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் யோசனையை நிராகரித்துள்ள ஈரான் 5 நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகள், கொலைகளை முழுமையாக நிறுத்துதல், மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்பதற்கான உறுதிமொழியை வழங்குதல், யுத்த இழப்புகள் நட்டஈடு வழங்கல் தொடர்பில் தெளிவான உறுதிப்படுத்தப்பட்ட கொடுப்பனவு முறையொன்றை முன்வைத்தல், இதில் தொடர்புபட்டுள்ள அனைத்து எதிர்ப்பு போராட்ட குழுக்களும் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருதல், ஹோர்மூஸ் நீரிணை மீதான ஈரானின் இறைமையுள்ள உரிமையை சர்வதேச ரீதியாக அங்கீகரித்தல், அதற்கான உத்தரவாதத்தை வழங்குதல். 2 நாடுகளும் தமது முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ள போதிலும் அமைதிக்காக அந்த முன்மொழிவுகளுக்கு உடன்படுவதா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.